இந்த ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார கண் சிமிட்டும் நேரத்துல நம்மளுடைய முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே டக்குன்னு கருமையா மாறிடும். நீங்க எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது இந்த ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக்கிக்கலாம். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ளார போய் இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் ரெண்டே பொருள் தான் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் நான் சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா கடுகு. இந்த கடுகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை நல்லா கருகருன்னு வச்சிருக்குங்க. கடுகாயில் பாத்தீங்கன்னா ஹேர் growthக்கும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இத நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கருமையா வறுத்து எடுத்துக்கணும். இந்த கடுகை வச்சு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் அப்படியே நிரந்தரமா கருமையா மாறிடுங்க. இந்த ஹேர் டைக்கு நம்ம இந்த கடுகை பயன்படுத்தும் போது நம்மளுடைய முடிகளை ரொம்ப நாளைக்கு கருமையா வச்சிருக்கிறதுக்கு இந்த கடுகு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. கடுகு வெடிச்சா மட்டும் போதாதுங்க, நல்லா கருகருன்னு மாறணும். இப்பதான் கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது, நல்லா வெடிக்கட்டும். பாத்தீங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது. இந்த மாதிரி கடுகு நல்லா வெள்ளை ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கருமையாகுங்க. நம்ம கடுகு போடும்போது கருப்பா இருந்துச்சு இல்லையா, இப்ப பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாறிடும். பாருங்க நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம கரண்டில எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆயில் எல்லாம் வெளியில வருது இல்லையா கடுகுல இருந்து. இங்க பாருங்க ஆயில் எப்படி வெளியில வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா தெரியல. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம கடுகை ஆஃப் பண்ணணும். நீங்க சும்மா லைட்டா வறுத்துட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர் டை 100% ரிசல்ட் கொடுக்காது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கடுகை வறுத்து எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இப்படியே கரண்டில ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு தட்டுல கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் ரெண்டு தான் பொருள் சேர்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்று கடுகு, அடுத்தது பாத்தீங்கன்னா மருதாணி இலையை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இல்லைன்னா இதுல கருவேப்பிலை கூட நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட மருதாணி இருக்கிறதுனால நான் மருதாணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கருக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டே பொருளை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஹேர் டையை நீங்க இன்ஸ்டன்டா மட்டுமே பயன்படுத்தி, அதாவது வெளியில கிளம்பும் போது உங்களுக்கு வெள்ளை முடிகள் இருந்துச்சுன்னா இதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு போகலாம். நீங்க அடுத்த தடவை ஹேர் வாஷ் பண்ற வரைக்குமே இந்த கருமை நம்மளுடைய முடியில இருக்கும். நீங்க டக்குன்னு வெளில கிளம்புறதுக்கு மட்டுமே இதை நீங்க பயன்படுத்த முடியும். இதை போடுறதுனால ரெகுலரா நிரந்தரமா உங்களுடைய வெள்ளை முடிகள் கருமை ஆகாது. இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். வீடியோவை ஃபுல்லா பார்க்காம நம்ம டைட்டில மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்றாங்க. வீடியோக்குள்ளார நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத தயவு செய்து நல்லா கவனமா கேளுங்க. இந்த ஹேர் டை பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா மட்டுமே பயன்படுத்த முடியும். நிரந்தரமா கருமை ஆகாது. நம்ம ரெகுலரா நம்ம தடவிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வெள்ளை முடி தெரிய விடாம அப்பப்ப எடுத்து அப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னா நிரந்தரமா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையாவே இருக்கும். இது நம்மளுடைய ஹேருக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டையா இருக்கும். பாருங்க நல்லா கருமையா ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கருப்பா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தனியா பொடிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கடுகு வச்சிருக்கோம் இல்லையா, கடுகையும் தனியா மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா கடுகை போடும்போது அது ஆயிலியா இருக்கிறதுனால நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்ல அவ்வளவா கிடைக்காது. பட் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவுடர் ஃபார்மா கிடைக்கும். இதை நைஸா அரைக்க முடியாது சில டைம். ஏன்னா கொஞ்சமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டோம்னா சலிக்கிறதுக்கு இதை தனியா அடிச்சுக்கிட்டீங்கன்னா தான் சலிக்க முடியும். எண்ணெயோட இது வர்றதுனால இதை நம்ம சலிக்க முடியாது. அதனால தனித்தனியா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு தனித்தனியா பொடி பண்ணிக்கலாம். இதுவும் ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ரெண்டையுமே தனித்தனி தட்டுல நான் போட்டு வச்சிருக்கேன். ரெண்டுமே நல்லா ஆறட்டும்.
ஃபர்ஸ்ட் வந்து கடுகை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வரலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கல பாருங்க, இந்த மாதிரி ஆயிலியாக தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து நம்ம மருதாணி இலையை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வரலாம். இது வந்து நல்லா நைஸாகிடுச்சுன்னா நம்ம வந்து சலிக்க வேண்டியதில்லை. குறை குறைன்னு இருந்துச்சு, மிக்சியில் சரியாக அரைப்படலைன்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்குது. நம்ம இந்த பவுடரை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இது மாதிரினா நைஸாக உங்களுக்கு வந்து பவுடர் கிடைக்குது பாருங்க. அதனால நல்லா சலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் பயப்படாமல் அப்ளை பண்ணலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போகிறதில்ல. கடுகு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது நம்மளுடைய ஹேருக்கு. ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா பண்ணி கொடுக்கும். இதை நம்ம கடுகாயில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அந்த கடுகாயில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது முடிக்கானது. இப்போ அதை தான் நம்ம இந்த ஹேர் டையில் சேர்த்துருக்கோம். அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போகிறதில்ல. சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள் தான். பாருங்க, நைஸாக இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 2 பொருளையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்தாச்சு. இதை மட்டும் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையும் வந்து நம்ம இந்த பவுல்லையே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 பவுடரையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இதை வந்து நம்ம பல்காக செஞ்சு கூட நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பாருங்கள், ரொம்ப நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகும். குவான்டிட்டி நிறையாவே நான் செய்திருக்கேன். இந்த அளவுக்கு செய்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வெறும் பவுட்ரு மட்டுமே நம்மளுக்கு எவ்வளோ கருமையாக நம்ம கையில் ஒட்டுது பாருங்க. எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்காத போதே இந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால நம்மளுடைய இந்த ஹேர் டை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதே மாதிரி இது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஆயில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் இதை நீங்கள் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிட்டு வந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதும். நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா கொஞ்சம் டைலூட்டாக ஆக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஹேர் டை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுடைய முடியில வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ என்கிட்ட வெள்ளை முடி இருக்குல்லன்றதுனால என்னால் அப்ளை பண்ணி காமிக்க முடியல. பாருங்க, தண்ணி ஊற்றி நான் கழுவி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட போகலை பாருங்க, அப்படியே கையில் ஒட்டி. இது மாதிரி தான் நம்மளுடைய ஹேர்லையும் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஒட்டிக்கும். கண்ணை திறக்கிறதுக்குள்ளார நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடுங்க. இது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் மட்டுமே உங்களுடைய முடிகள் வந்து மறுபடியும் வெள்ளையாகும். அது வரைக்குமே நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே இந்த ஹேர் டைனால கருமையாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நீங்களும் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.